சுவையான அருமையான வெங்காய சமோசா அல்லது மினி சமோசா எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்க போறோம். இதுக்கு அதிக நேரம் ஆக போறது இல்லைங்க. நேரடியா நம்மளோட குளிர்சாதன பெட்டியை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பீசர் அறையில இருந்து உங்களுடைய பஃப் பேஸ்ட்ரியை எடுத்துக்க போறீங்க. இந்த பஃப் பேஸ்ட்ரியை தோசை பீஸாவை பார்த்து ஏற்கனவே நீங்க செய்து உள்ள வச்சிருப்பீங்க. அதை வெளியில எடுத்து சுவையான சுலபமா இந்த வெங்காய சமோசா அல்லது மினி சமோசாக்கள் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பொடியாக அரிந்த வெங்காயம், சிறிய துண்டு பேஸ்ட்ரி மாவு, பஃப் பேஸ்ட்ரி மாவு, 3 மேஜை கரண்டி பொடித்த வேர்க்கடலை, சிறிதளவு கொத்தமல்லி தலைகள், 1 மேஜை கரண்டி தனியா பொடி அல்லது கொத்தமல்லி பொடி, 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா, சுவைக்கேற்ப உப்பு மற்றும் பொரித்தெடுக்க எண்ணெய். முதல்ல நம்ம இந்த அரிந்த வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துல நிச்சயமா நீர் வரும். இந்த நீர் தன்மை என்ன பண்ணும்னா சமோசாக்களை ரொம்ப ஒரு மாதிரி மெத்துன்னு ஆக்கிடும் அல்லது அதிகமான எண்ணெயை உறிந்து கொள்ளும். இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி இதை தவிர்க்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சிறிதளவு உப்பை இதுல போட்டு பிசைஞ்சு அந்த தண்ணியை வெளியில எடுத்துருவோம். இது பாருங்க, 1 ல இருந்து 2 நிமிஷம் விட்டீங்கன்னா போதும், நல்லா இந்த தண்ணியை பிழிஞ்சு எடுக்க முடியும். இப்ப பாருங்க, இதை நீங்க அடுப்புல போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க சமோசால வைக்கும் போது என்ன ஆகும், திரும்பவும் அதிகமா வறுபட்டு போயிடும் இந்த வெங்காயம். அதனால இதை நம்ம வதக்காம நேரடியா இதுல இருக்கிற நீர் சத்தை மட்டும் எடுத்துடுறோம். இது வெங்காயத்தினுடைய சுவையை எந்த விதத்தையும் குறைக்காது. நீங்க ஏதாவது ஒரு ஜல்லடை அல்லது வடிகட்டி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜல்லடை அல்லது வடிகட்டியை நீங்க திரும்பவும் வேற எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா அதில் வெங்காயத்தின் மனம் ரொம்ப அதிகமாக வரும், ரொம்ப கழுவ வேண்டி இருக்கலாம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உபயோகப்படுத்துறதுனா பண்ணலாம். இப்போ நான் எடுத்துட்டேன், இந்த தண்ணியை போட்டுடலாம். இப்போ இது கூட மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக மற்றும் ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிறிதளவு வேர்க்கடலை தூளை சேர்க்குறோம். இது ரவை பதத்தில் அரைக்கப்பட்ட வேர்க்கடலை. தேவையான அளவு வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா போதும். இப்போ எல்லா பொடியும் சேர்க்கலாம். மிளகாய் தூள், தனியா தூள், சிறிதளவு கரம் மசாலா. இந்த மனம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்க்க வேண்டாம், ஓமப்பொடி அல்லது சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உள்ள வைக்கிற பூர்ணம் தயாராகிடுச்சு. மேல் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலைகளை மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட உப்பை பிழிஞ்சு எடுத்துட்டோம். ஆனாலும் நீங்கள் இதை சுவைத்து பார்க்கலாம். உப்பு தேவைப்பட்டதுன்னா லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சமோசாவின் வெங்காய பூரணம் தயாராகிடுச்சு. இதை வச்சுட்டு சமோசாக்களை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் இது உபயோகப்படுத்த போகிற மேஜை மேலே சிறிதளவு மாவு போட்டுக்கலாம். சிறிதளவு இந்த பஃப் பேஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தோசை பீஸாவில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது அதில் காமிக்கப்பட்ட அந்த பஃப் பேஸ்ட்ரி தான். இப்படி நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு இதை சிறிதளவு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. இது மாதிரி செய்து நம்மளுடைய குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரீசர் அறையில் வச்சுட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு எப்போ வேணுமோ இதை எடுத்து செய்துக்கலாம். நம்ம சிறிய அளவு பண்ணுறதுனால நான் சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அளவு நீளத்துக்கு இதை எடுத்துக்கலாம். நீங்கள் தைரியமாக மாவு சேர்த்து இதை மெல்லிசாக்கலாம். நான் நல்லா மெல்லிசாக இதை தேய்ச்சிட்டேன். இப்படி ஒரு சிறிய சதுரமாக எடுத்திருக்கேன். இப்போ 1 தேக்கரண்டி இந்த பூரணம். பார்த்துக்கோங்க நான் இதை எப்படி மடிக்கிறேன்ட்டு. இப்படி நடு பகுதி கொண்டு வந்துருங்க. இப்படி ஒரு அழுத்தம் உங்கள் விரல்களால் கொடுத்து இதை மூடிடலாம். பிறகு இதை மேல் பாகத்தை எடுத்து இப்படி சேர்த்துடலாம். இதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயில் பொரித்தெடுக்கலாம் அல்லது அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்மளுடைய மினி சமோசாக்கள் முழுவதுமாக தயார் பண்ணி வச்சுட்டோம். சுலபமாக எவ்வளோ சீக்கிரமாக தயார் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதில் பாதியை நம்ம பேக் பண்ண போகிறோம், பாதியை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு உங்களுடைய அவன்களை 200 டிகிரி சென்டிகிரேடில் 10 நிமிஷத்துக்கு முன் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வேண்டியிருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க 15 நிமிஷத்துக்கு அப்புறம். நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது பேக்கிங் பேப்பர் அப்படின்றத போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சமோசாக்களை அடுக்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம 15லேருந்து 20 நிமிஷங்களுக்கு அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணலாம். ஒரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிட்டு, எண்ணெய் சூடானதும் சமோசாக்களை மெதுவாக ஒன்றா உள்ளே போடலாம். இதனுடைய நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, மிதமானதுக்கு பக்கத்தில் இருக்கட்டும். இல்லாட்டி என்ன ஆகும், மேல்புறம் உடனே இது மெல்லிசாக இருக்கிறதுனால மேல்புறம் உடனே வெந்துடும், நிறமாற்றம் ஏற்பட்டுரும். ஆனால் உள்ளே இருக்கிற வெங்காயம் மறுபட்டிருக்காது. அதனால் சிறிது தீயை கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பொன் நிறத்துக்கு வந்துடுச்சு, நல்ல நிறம் மாற்றம். இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுப்பு வந்து ஒரே வட்டத்தில் அப்படியே தட்டையாக இருக்கும். அது மேலே பாத்திரத்தை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நேரடியாக அந்த அடிப்பக்கத்துக்கு சூடு பரவுது. அதனால் இந்த சமோசாக்களின் நிறம் மாற்றம் ரொம்ப சீக்கிரத்தில் நடக்குது. ஆனால் நீங்கள் வந்து கேஸ் அடுப்பு உபயோகப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக இது மாதிரி இருக்காது. அல்லது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட பெரிய பாத்திரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உடனே நிறமாற்றம் எடுக்காமல் கொஞ்சம் நேரம் எடுக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன்லேருந்து வெளியில் எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய பொரித்த மற்றும் அவனில் வச்ச சமோசாக்கள் இரண்டுமே தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு அரிஞ்சு காமிக்கிறேன். இதன் மேல்புறம் எவ்வளவு மொறுமொறுப்பாகவும் உள்புறம் நல்லபடியாக வெந்தும் இருக்குன்னு பார்க்கலாம். சத்தத்தை கேளுங்க. என்ன நண்பர்களே, இந்த சுவையான மினி சமோசாக்கள் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா? மினி சமோசா, வெங்காய சமோசா எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். உங்ககிட்ட இந்த பஃப் பேஸ்ட்ரி மட்டும் இருந்துச்சுன்னா பஃப் பேஸ்ட்ரியை தோசை பீஸால பார்த்து செய்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் கடையில கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் சமோசாவை ஏற்கனவே தோசை பீஸால காமிச்சிருக்கோம். அது மாதிரி மாவு செய்து இதே வெங்காய சமோசா அல்லது மினி சமோசாக்களை செய்து மகிழுங்கள். நல்லா கவனத்துல கொள்ளுங்கள். நம்ம சொன்ன சிறு சிறு குறிப்புகளையும் விஷயங்களையும் வச்சுக்கோங்க. வெங்காயத்துல இருந்து நீரை எடுக்கிறது மற்றும் பொரிக்கும் பொழுது நீங்க நிச்சயமா கவனம் செலுத்தணும். அதிகப்படியான தீ வச்சீங்கன்னா அது ரொம்ப மெத்து ஆயிடுங்க, நல்லா முறுமுறுப்பா வராது. அதனால நிச்சயமா மிதமான மிதத்துக்கும் குறைவான தீயில வச்சுதான் இதை பொரிச்சு எடுக்கணும். இந்த சமோசாக்களை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு இலவச சேவை. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaatpizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி.